இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு வந்து என்னென்ன செய்கிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த டப்பா ஒன்று பிளாஸ்டிக் கடையில் இது மாதிரி 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று, இது ஒன்று. இது ரெண்டும் எதுக்காகன்னு சொன்னால் கீரை விதை, அப்படி இல்லைன்னு சொன்னால் கொத்தமல்லி விதை போடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பாதி இடத்துல வந்து இந்த கொத்தமல்லி போட்டு போயிட்டேன். இதெல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நேற்று கூட பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து போட்டுட்டேன். இப்போ மீதி இடத்துக்கும் போடலான்னு சொல்லிட்டு ஒரேடியாக விதை போட்டால் வந்து எல்லாத்தையும் ஒரேடியாக பறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அதுங்க ஒன்று பெருசாகிறதுக்குள்ளே இன்னொன்று வந்து பாதி பெருசாகும். அப்படி எப்போ பார்த்தாலும் கிடச்சிக்கினே இருக்கும். அதுக்காக வந்து நான் இது மாதிரி போடுறேன். இதில் இப்போ கொத்தி விட்டு இதிலே கொஞ்சம் புதினாவும் நட்டுட்டேன். ஏன்னா புதினா போட்டால் குரங்குங்களாம் வந்து இந்த கொத்தமல்லி செடியை வீணாக்க மாட்டுது. அதனால் வந்து கொஞ்சம் இதிலே புதினாவும் நட்டுருக்கேன். இந்த பாருங்கள், புதினாலாம் எடுத்து நட்டுருக்கேன். இதே எடுத்துன்னு வந்துடுச்சு. இது நட்டுக்கலாம். நல்லா கொத்தி விட்டுட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். வேறு அகலமான பாத்திரம், அடி அகலமான பாத்திரத்தை வச்சு நல்லா இப்படி போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இப்போ தூவிக்கலாம். தூவிட்டு இதை அப்படியே ரவோண்டு மண் போட்டுக்கலாம். அப்படியே முளையறதுக்கு இது 8-9 நாள் ஆகும். எல்லாம் நாட்டு மல்லி. எல்லாமே நாட்டு மல்லி. இதோட ஹைட்டே இவ்வளோ தான். இதில் இருக்க தேவையில்லாத களைச்செடியெலாம் பிடிக்கிறேன். இவ்வளோ தான் ஹைட்டு. இதுக்கு மேலே இது ஹைட் ஆகாது. இது வந்து கொடமிளகாய் விதை. இது வந்து நான் வந்து மார்க்கெட்டில் போகும்போது ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு, மஞ்சள் கலர் பழமாக இருந்துச்சு. அதில் இருக்க விதை வந்து எடுத்து வச்சேன். இது போட்டு முளையுதான்னு பார்க்கலாம். மேலே மண்ணை போட்டு மூடிக்கலாம். இது வந்து சிவப்பாக இருக்கும்ல, நல்லா டார்க்காக இருக்கும்ல, அந்த கனகாம்பரம் விதை இது. இதையும் இப்போ இதில் போட்டுக்கிறேன். போட்டால் நல்லா, இது வெயில் நாளில் நல்லா பூ பூக்கும். அதனால் இதை போட்டுக்கிறேன். ரொம்பவும் போட்டிருக்கக்கூடாது. இந்த விதை வந்து எந்திரிச்சு வர்ற அளவுக்கு லேசாக அது மேலே தூவிக்கணும். பரவாயில்ல. ரொம்ப மேலாக்க போட்டாலும் அப்படியே தண்ணி ஊற்றும் போது இதுவும் மேலே வந்துடும். இது கேசவர்த்தினி விதை. பார்க்கறதுக்கு எப்படி சின்ன சின்னதாக, சீரகத்தோடு சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து இப்போ இதை போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டிலே நான் தயார் பண்ண விதை. இந்த கனகாம்பரமும் சரிதான், எல்லாமே எங்கள் வீட்டிலே தயார் பண்ணுது. கொத்தமல்லி மட்டும் வெளியே வாங்குது. எல்லாம் வரட்டும், அப்புறம் மாற்றி நட்டுக்க வேண்டியது தான். இது வந்து ஒயிட் ஆனியன் விதைங்க. விதை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க, நல்லா கருஞ்சீரம் விதையாட்டம் இருக்குது, சப்பை சப்பையாக. இது பாருங்க, மயில் மாணிக்கம், கருஞ்சீரகம் அந்த இதில் இருக்குது. ஆனால் அதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. இதையும் இப்போ போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டா வந்து நமக்கு வந்து சேஃபாக பார்த்துக்கலாம் இந்த நாற்றுங்கள்லாம். ஆரஞ்சு டொமேட்டோ இது. இதையும் இப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் விதை திருவிழாவில் தான் வாங்கினது. நல்லா இந்த மடக்கிலலாம் போயிட்டு நிறைய ஒட்டிக்குது. பாருங்க, இதையும் இப்படியே போட்டுக்கிறேன். இது வந்து காசி தக்காளி விதை. இதை வந்து அடையாளம் தெரியறதுக்காக இந்த ஓரமாக போட்டு விட்டுக்கிறேன். இந்த நடுவில் போட்டது ஆரஞ்சு டொமேட்டோ, இது வந்து காசி தக்காளி. இப்படியே நம்ம விதை எடுக்கும் போதும் பார்த்து இது மாதிரி எடுத்துக்கணும். இதில் இருக்க மண்ணை எடுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ விதை போடுற வேலை முடிஞ்சிடுச்சு. இனிமேல் தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். இது வந்து பால் வெண்டை விதை. ஏன்னா வந்து இந்த வெண்டை மட்டும்
விதை போட்டு தனியாக எடுத்து வச்சா அது முளைய மாட்டுது எங்கள் வீட்டில். அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து வரமாட்டுது. அதனால் வந்து தேவைப்பட்ட க்ரோ பேக்கில் இதை வந்து அப்படி அப்படியே ஊனிக்கிறேன். மிளகா, தக்காளி, கத்திரி இதெல்லாம் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனால் இது மட்டும் என்னென்னா அப்படியே டைரெக்டாக விதைக்கணுமா. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. இங்கே ஒன்று விதைச்சிட்றேன். அப்படியே எது எது எனக்கு தேவையாக இருக்கோ அது இதில் ஒன்று ஒன்று போட்டு விட்றேன். இப்போ வந்து இந்த புளிச்சக்கீரை செடியை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே புளிச்சக்கீரை விதை போட்டதுலேருந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து முத்திடுச்சு. எல்லா புளிச்சக்கீரையும் பறித்து நாங்கள் வந்து கீரை கடைஞ்சிட்டோம், புளிச்சக்கீரை கடைஞ்சிட்டோம். இப்போ வந்து ரெண்டு மட்டும் விதைக்காக விட்டுருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த 2 செடியை வந்து பிடுங்கிக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் பச்சையாக தான் இருக்குது விதை. இதிலே இந்த செடியிலையும் இருக்குது நிறைய காஞ்ச விதை. இதுவே நமக்கு போதும். ஒரு விதை கூட இது வந்து முளைப்பு திறன் இல்லாமல் இருக்காது, எல்லாமே முளைக்கும். அதனால் நமக்கு இந்த விதையே போதும். அதனால் இப்போ போதும். இந்த கீரையெல்லாம் பறித்து நம்ம வந்து சமையலுக்கு வச்சுக்கலாம். இதை வந்து 2 புளிச்சக்கீரை செடியும் இன்றைக்கி பிடுங்கிக்கிறேன். பாருங்க, இந்த 2 புளிச்சக்கீரை செடியும் எவ்வளோ உயரம், என்னோட உயரமாகிடுச்சு. இன்றைக்கி இதை பிடுங்கியாச்சு. இதில் இருக்க கீரையை பறித்து நான் கடைய போகிறேன். இந்த விதையை எடுத்து அடுத்த வருஷம் வந்து விதை போட யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போயே கூட போட்டுக்கலாம், முளையும் நல்லா. இந்த க்ரோ பேக்கில் இந்த துளுக்கு சாமந்தி இந்த விதையெல்லாம் போட்டுக்கிறேன். நம்ம வந்து அப்பப்போ ஒரு பருவத்துக்கும் போட்டு அதுலேருந்து புது விதை எடுத்தால் எல்லாமே முளைப்பு திறனோட இதாக இருக்குது, நல்லா முளைக்குது போட்டால். அதனால தான் அப்படியே போட்டுக்கிறேன். எதையும் வைக்கல, மீதி மிச்சம் நான் வைக்கல. அப்படியே அந்தந்த பருவத்தை ஒரு பருவத்தை எடுத்து அடுத்த பருவத்துக்கு போட்டுக்கிறேன். அதுலேருந்து புது விதை எடுத்தால் நமக்கு வந்து நல்லா எல்லாமே முளைப்பு திறன் நல்லா இருக்குது, போட்டதெல்லாம் முளைக்குது. இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்து முதல்ல வந்து கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேசவத்திரி விதை, கனகாம்பரம் விதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை வெங்காயம் விதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பால் வெண்டையை எல்லா க்ரோ பேக்லேயும் அப்படியே 2 ஊனி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காசி தக்காளி விதையும் ஆரஞ்சு தக்காளி விதையும் போட்டு விட்ருக்கேன். போட்ட விதைங்கள்லாம் எப்படி முளைஞ்சிச்சு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இயற்கையை நேசிப்போம்.